கூத்தாடி என்னென்ன இது பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா, இவருக்கு வந்து மக்களுக்கு வந்து என்ன செய்ய போறாரு, இந்த லட்சணத்தில் பார்த்தீங்களா அப்படின்ற அளவுக்கு வந்து கடுமையான விமர்சனங்கள்லாம் இருக்குது. இதை எடுத்து ஏன் சாமி போடுறீங்க? அவர் என்ன புரட்சி படமா நடிக்க வந்திருக்காரு, இல்லது முழுக்க முழுக்க நான் வந்து எந்த கதாநாயகம் தொடாமலா நடிக்க போறேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இது ஜனநாயகம் கடைசி படம். அது வெறும் கடைசி படமா இருக்கு, வெறும் கருத்து சொல்லப்படக்கூடிய படமாக இருப்பதற்கான வாய்ப்பே இல்லையே. ஏதாவது ஒரு வகையில் வந்து விஜய் எதிர்த்தாகணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். இன்னொரு குறிப்பான ஒரு விஷயம் என்னன்னா, விஜய் வந்து தீபாவளி கொண்டாட மாட்டேன், கொண்டாடாதீங்க. ஏன்னா கரூரில் வந்து 41 உயிர்கள் பலி, அந்த துக்கத்தில் இருக்கிறோம். 40 நாள் இருந்தோம், 40 நாளுக்கு அப்புறம் வெளியே வந்துட்டாங்க. அந்த 40 நாளோட அந்த துக்கம் போச்சா, இப்போ வெளியே வந்த பிறகு நீங்கள் வந்து ஆட ஆரம்பிச்சிட்டீங்க, அட்டகாசம் பண்ணுறீங்க, இந்த மாதிரியான விமர்சனங்கள் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விமர்சனம், ஏங்க இந்த கரூர் சம்பவம் நடந்து இப்படி ஒரு துயரத்தில் தளபதி கச்சேரி பாட்டு அவசியமா அப்படின்ற ஒரு கேள்வியும் கேட்டிருக்காங்க. வந்து இல்லை எந்த விதத்தில் நியாயம் என்ன தெரியல. வந்து பொதுவாக நான் சொல்கிறேன், வந்து ஒரு படம் எடுத்தாச்சு, அந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. அந்த எதிர்பார்ப்புக்கான காரணம் வந்து விஜய் இது என்னோட கடைசி படம் ஆணித்தரமாக சொல்லியாச்சு. வந்து அதில் கடைசி படம் அப்படின்னு சொல்லியாச்சு. இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பாருங்கள், இந்த பாட்டே வந்து தீபாவளி அன்னைக்கு வர வேண்டியது தான். வந்து தளபதி கச்சேரி தீபாவளி அன்னைக்கு வர வேண்டியது, விஜய் வேணான்னு சொல்லியாச்சு. வேணாங்க, இந்த சம்பவம் நடந்திருக்கு, வேணாம் அப்படின்னு. இந்த கடைசி வரைக்கும் அந்த பாட்டை விடாமல் இருந்தால் அப்புறம் என்ன ஆகிறது? வந்து ப்ரொடக்ஷன் நிறுவனம் கிட்டத்தட்ட ஒரு 350-400 கோடி ரூபாய் அந்த படத்துக்கு வந்து செலவு பண்ணியிருக்காங்க. அது விஜயோடைய கடைசி படம். அந்த படத்தை திரும்பி எடுக்கணும், அதுக்கான ப்ரீ பிஸ்னஸ் என்னத்தை இப்போ இந்த வீடியோவிலே பார்ப்போம். முக்கியமான ஒரு விஷயம் வேணான்னு சொல்லிட்டு இந்த டேட்டில் இந்த பாட்டை வெளியிட போகிறோம் அப்படின்னு அந்த கேபிஎன் நிறுவனம் சொன்னப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ப்ரோமோ ஆரம்பிப்பாங்க இல்லைங்களா, 6 மணிக்கு பாட்டு வருதுன்னா வெடிகாலத்துலேருந்து ஆரம்பிப்பாங்க. வந்து தளபதி கச்சேரி இதெல்லாம் வரப்போகுது. அப்புறம் 8 மணிக்கு ஒரு அப்டேட் கொடுப்பாங்க, அப்புறம் 11 மணிக்கு ஒரு அப்டேட் கொடுப்பாங்க. இந்த ஐப்பை ஏற்றுறதுக்கு விஜய் சொன்னதுன்னா எந்த ஐப்பை ஏற்றாதீங்க, நம்ம கேள்விப்பட்டது பாட்டை டைரெக்டாக ரிலீஸ் பண்ணுங்கள். அதை வந்து ரசிகர்கள் மக்கள் இதெல்லாம் பார்த்துப்பாங்க. நீங்கள் எதையுமே பண்ணாதீங்க, எந்த கொண்டாட்டமும் பண்ணாதீங்க, அது பாட்டு நடக்கட்டும் அப்படின்னு. இதுக்கு சொல்கிறதுனா இதில் ஒரு விமர்சனம் வருது. குறிப்பாக இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த படம் டேபிள் ப்ராஃபிட் கிட்டத்தட்ட 500 கோடி ரூபா அடிச்சிருச்சு.